இந்தியாவில் பல ஆண்டுகளாக தொழிலாளர் சட்டங்கள் ஆங்கிலேயர் காலத்திய பழமையான மற்றும் சிக்கலான விதிகளில் சிக்கி தவித்தன. இந்த நிலையை மாற்ற வேண்டும், நாட்டின் தொழிலாளர்களுக்கு உரிய மரியாதையும் பாதுகாப்பையும் அளிக்க வேண்டும் என்ற உன்னத நோக்குடன் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான மத்திய அரசு ஒரு மகத்தான சீர்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது. இந்த சீர்திருத்தத்தின் விளைவாக அந்த 29 பழைய சட்டங்களும் நீக்கப்பட்டு வெறும் 4 புதிய நவீன தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளது. இது வெறும் சட்ட மாற்றம் அல்ல, இது கோடிக்கணக்கான இந்திய தொழிலாளர்களின் வாழ்வில் ஒளியேற்றும் ஒரு வரலாற்று பொற்காலமாகும். இந்த புதிய சட்டங்கள் கொண்டு வந்திருக்கும் மிகப்பெரிய மாற்றம் என்னவென்றால், இதுவரை எந்த ஒரு சட்ட பாதுகாப்பும் இல்லாமல் இருந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும், குறிப்பாக விவசாயம், கட்டுமானம், சிறு கடைகள், இன்றைய நவீன இந்தியாவின் அங்கம் வகிக்கும் ஆன்லைன் டெலிவரி செய்யும் கிக் தொழிலாளர்களுக்கும் சமூக பாதுகாப்பை வழங்கி இருப்பதுதான். இதுவரை ஆவணமற்றவர்களாக இருந்த இந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிமேல் அரசாங்கத்தின் சட்ட பாதுகாப்பு கிடைக்கும். இது அவர்களுக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய மரியாதை. குறைந்தபட்ச ஊதியம், இந்திய தொழிலாளியின் உழைப்புக்கு ஏற்ற கௌரவம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கும் மோடி அரசு இனிமேல் அனைவருக்கும் ஒரு குறைந்தபட்ச ஊதியம் கிடைக்க வழிவகை செய்துள்ளது. இதன் மூலம் நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை விட குறைவாக சம்பளம் கொடுக்க முடியாது. இந்த ஊதியம் காலத்துக்கு ஏற்ப 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருத்தி அமைக்கப்படும். சம்பளம் என்பது உழைத்த நாளில் கிடைக்க வேண்டிய உரிமை. எனவே நாட்கூலி, வாரக்கூலி, மாத சம்பளம் என எதுவாக இருந்தாலும் அதற்கென ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்துள்ளனர். குறிப்பிட்ட தேதிக்குள் சம்பளம் வழங்கப்படவில்லை என்றால் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இனிமேல் ஆண், பெண் என்ற பாகுபாடு இன்றி சமமான வேலைக்கு சமமான சம்பளம் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இரவு வேலை செய்தால் இரட்டை சம்பளமும் வழங்கப்பட வேண்டும். சம்பளத்துடன் கூடிய வருடாந்திர விடுப்பு பெற தகுதி பெற பணியாளர்கள் வேலை செய்ய வேண்டிய நாட்களின் எண்ணிக்கை 240 180 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. 30 நாட்களுக்கு மேல் விடுப்பு மீதம் இருந்தால் அந்த கூடுதல் நாட்களுக்குரிய சம்பளத்தை நிறுவனம் கட்டாயமாக வழங்க வேண்டும். இனிமேல் வேலைக்கு சேரும் அனைவருக்கும், சிறிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, பணி நியமன ஆணை வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவே அவர்களுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தின் முதல் படி. இபிஎஃப், இஎஸ்ஐ வசதி, இபிஎஃப், இஎஸ்ஐ போன்ற ஓய்வூதியம் மற்றும் மருத்துவ காப்பீடு வசதிகள் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஒப்பந்த அடிப்படையில் ஓராண்டு மட்டுமே பணி செய்திருந்தாலும் கூட அவர்களுக்கு பணிக்கொடை கிடைக்கும் என்ற மகத்தான திட்டத்தை அரசு கொண்டு வந்துள்ளது. இது ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். புலம்பெயர் தொழிலாளர்கள் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு சென்று பணிபுரியும் தொழிலாளர்களின் சிரமத்தை போக்க அவர்களுக்கு ஒரு தேசிய போர்ட்டல் உருவாக்கப்படுகிறது. மேலும் அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை சொந்த ஊருக்கு போய் வர பயணப்படி மற்றும் இலவச மருத்துவ பரிசோதனையை நிறுவனங்கள் வழங்க வேண்டும். பணிபுரியும் பெண்களின் நலனில் தனி கவனம் செலுத்திய அரசு பேறுகால விடுப்பை 12 வாரங்களிலிருந்து 26 வாரங்களாக உயர்த்தி சர்வதேச தரத்திற்கு நிகராக மாற்றியுள்ளது. மேலும் போதிய பாதுகாப்போடு பெண்கள் இரவு பணி பார்க்கவும் சட்டம் வழிவகை செய்துள்ளது. இது இந்திய பெண்கள் பொருளாதார ரீதியாக மேலும் பலம் பெற வழிவகுக்கிறது. பிரதமர் மோடியின் இந்த தொலைநோக்கு சீர்திருத்தங்கள் தொழிலாளர்களுக்கு சட்டபூர்வமாக கண்ணியத்தையும், நிதி பாதுகாப்பையும், கௌரவமான பணிச்சூழலையும் உறுதி செய்கிறது. இந்த சட்டங்கள் அமலுக்கு வந்திருப்பதன் மூலம் இந்தியா ஒரு புதிய தொழிலாளர் நல யுகத்திற்குள் அடியெடுத்து வைத்துள்ளது.